மொச்சை பீட்ரூட் காரக்கறி. காரக்கறி மொத்தமாகவே இந்த பீட்ரூட்டுடைய மனமும் சுவையும் குணமும் அப்படியே இறங்கியிருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களாம் பீட்ரூட்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. வணக்கம் கட்டுறது கையிலே. இந்த காலை நேரத்தில் அருமையான ஒரு சமையல் தானே இங்கே காத்துட்டு இருக்கு. மொச்சை பீட்ரூட் காரக்கறி. பேரே ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஒரு சுவையும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். உங்கள் வீட்டு கிச்சனில் டெஃபினட்டாக இந்த ரெண்டு காம்பினேஷனில் இது சேர்த்தே இருக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரு புதுவிதமான சமையல் உங்களுக்கு கொடுக்குறோம். பொதுவாகவே இந்த மொச்சை சமைக்கும் போது என்ன பொருள் சேர்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கருவாடு தாங்க சேர்ப்பாங்க. கருவாடு மொச்சை இது வந்து ஒரு பெரட்டலாவோ இல்லை ஒரு குழம்பாவோ அந்த மாதிரி தான் செஞ்சு எல்லாருமே சாப்பிடுவாங்க. இவருக்கு பிடிச்ச இடத்துகளில் கூட அந்த மொச்சையும் கருவாடும் அதிகமாக சமைப்பாங்க. பிடிச்ச இடம் அது என்ன ஆர்டிக்ஸ்க்கு பிடிச்ச இடம்? ஸ்ரீலங்காங்க. ஸ்ரீலங்காவா? அந்த மாதிரி கருவாடு சேர்க்காம சைவ பிரியலுக்காகவே இன்னைக்கு நம்ம பீட்ரூட் வச்சு ஒரு காரக்கறி செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நீங்கள் மக்களுக்கு காணொலியாக காட்ட போகிறோங்க. இந்த காரக்கறியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாம்பாரோ ரசமோ எதுவுமே இல்லாமல் கூட வெறும் இந்த பீட்ரூட் காரக்கறி வச்சு நம்ம ஒரு தட்டு சோறு சாப்பிட்லாம். அதுக்காக நாங்கள் சாம்பார் ரசம்லாம் வைக்காமல் இல்லைங்க. இன்றைக்கி ஒரு விருந்தே தயார் பண்ண போகிறோம். இன்னொன்று இது ரெண்டுமே பார்த்தோன்னா உடம்புக்கு நமக்கு ஆரோக்கியம். எதனாலன்னு பார்த்தோன்னா நம்ம பீட்ரூட்டு எல்லாருக்குமே தெரியும். பீட்ரூட் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியிலேருந்து ரத்தம் நம்ம உற்பத்தியிலேருந்து இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இன்றைக்கி கல்லீரல் பிரச்சனைக்கு பீட்ரூட் அதிக அளவில் எடுத்துக்கணுன்றாங்க. அதை வந்து முடிஞ்ச அளவில் பச்சையாக எடுத்துக்க சொல்கிறாங்க, இல்லை ஜூஸாக எடுத்துக்க சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பீட்ரூட் எந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லதோ மொச்சைனால ஒரு சில பேர் பயப்படுவாங்க, ஐயோ மொச்சை சேர்த்தா எனக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்னு. ஆனால் இது வந்து ஒரு மனசோர்வு, உடல் சோர்வு, மனசாலேயோ உடலாலேயோ ரொம்ப சோர்வாக இருக்கிறவங்களாம் மொச்சை அடிக்கடி எடுத்துக்கணுன்றாங்க. அதே மாதிரி நம்ம விவசாயத்தில் மொச்சை வந்து எப்போ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 மாதம் தான் கிடைக்கும். அது வந்து ஒன்று மார்கழி, இன்னொன்று தை. ஸோ அந்த அறுவடையில் கிடைக்கிற மொச்சை தான் ஆண்டு முழுக்க நம்ம பயன்படுத்துவோம். இன்னைக்கு நம்ம ரோட்டோர ஒருவேளை உணவுக்கே கஷ்டப்படுற ஏழை மக்களுக்கு கொண்டு போய் விருந்து கொடுக்க போகிறோம். அது என்னென்ன விருந்துன்னு பார்த்தோம்னா வட்டி சோறு, கதம்ப சாம்பார், மணத்தக்காளி போட்ட வத்த குழம்பு, பருப்பு ரசம், அது கூட என்னன்னா இன்னைக்கு ஸ்பெஷலாக செய்யக்கூடிய பீட்ரூட் மொச்சை கறி, காரக்கறி, ஸ்பைசி கறி, அது கூட கோஸ் பொரியல், வடை, பாயாசம், இது எல்லாத்தையும் தடபுடலான வாழை இலையில் மடித்து கொண்டு போய் ரோட்டோட கஷ்டப்படுற ஏழை மக்களுக்கு கொண்டு போய் தடபுடலான விருந்தை கொடுக்க போகிறேன்னு. சாதா வடை கிடையாதுப்பா, இன்னைக்கு வந்து கீரை மசால் வடை. இன்னைக்கு இந்த விருந்தெல்லாம் எதுக்காக கொடுக்குறோன்னு பார்த்தோம்னா தெய்வ திரு ஐயா அன்பழகன் அவருடைய திதிக்காக வருஷம் நம்ம மூலியமாக கஷ்டப்படுற ஏழை மக்களுக்கெல்லாம் உதவிட்டே இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தோம்னா சகோதரி ஸ்டெல்லா மேரி குடும்பத்தார் மற்றும் செல்வகுமாரி குடும்பத்தார், வனஜா குடும்பத்தார் மற்றும் சகோதரி செந்தாமரை அவர்கள் சிங்கப்பூர்லேருந்து இந்த விருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அவங்க இன்றைக்கி ஐயா நம்ம கூட இல்லாட்டினாலும் இன்றைக்கி ஒரு 80-90 பேருக்கு பசியாத்துறாங்க. ஐயாவோட ஆசீர்வாதமும் இன்றைக்கி பசியார போகிற ஏழை மக்களின் ஆசீர்வாதமும் அந்த குடும்பத்துக்கு என்றைக்கும் நீடித்து நிலைச்சி நிற்கணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்றைக்கி பசியார போகிற ஏழை மக்களின் சார்பாகவும் இறைவனை பிரார்த்திக்கிறோம். சிங்கப்பூர்லேருந்து நம்ம சகோதரி செந்தாமரை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் எந்த ஒரு நல்ல விஷயமா இருக்கட்டும், எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் நம்ம மூலியமாக கஷ்டப்படுற ஏழை மக்களுக்கெல்லாம் நம்ம மூலியமாக உதவிட்டே இருக்காங்க. அந்த குடும்பத்தார் அனைவருக்குமே நம்ம கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாக ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஆரோக்கியமான மொச்சை பீட்ரூட் காரக்கறி, அதுக்கு தேவையான பொருட்கள் தான் வச்சுருக்கோம். வாங்க ஒன்று விடாமல் பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. செக்கெண்ணெய், சுத்தமான கடலெண்ணெய், வாசனை பொருட்கள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பெரிய வெங்காயம், உருவி வச்ச கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சிகப்பு தக்காளி, மஞ்சள் தூள், தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், பூண்டு அரவை, இஞ்சி அரவை, கல்லுப்பு, பதப்படுத்திய வெந்தய தலை, தேங்காய் பூ, ஊற வச்ச மொச்சை, பொடியை வெட்டி வச்ச பீட்ரூட். மொச்சை செய்கிறதுக்கு முன்னாடி முதல் இரவு ஃபுல்லாகவே ஊற வச்ச மொச்சை. முதல் நாள் இந்த செய்முறைக்கு நீங்கள் இப்போ ஒரு நாள் முன்னாடி ஒரு குறைஞ்சது 12 மணி நேரம்னா இந்த மொச்சை நல்லா ஊறினா தான் நம்ம சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அப்போ தான் நமக்கு ஏதுவாக நம்ம வெந்து வரத்துக்கு இருக்கும். அதே போல் ஐயா சொன்ன மாதிரி இந்த ஜனவரி மாதம் இந்த பொங்கல் டைம் தான் நம்மளுக்கு மொச்சை வந்து அதிகமாக கிடைக்கும். அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சுன்னா நீங்கள் ஊற வைக்கணுன்ட்டு இல்லை, நீங்கள் டைரெக்டாகவே சேர்த்து இந்த பீட்ரூட்டோட சேர்த்தே நீங்கள் வந்து வேக வைக்கலாம். ஊற வச்ச மொச்சை இன்னும் கொஞ்சம் அலசிக்கிறோண்ணே. அலசின மொச்சையை டைரெக்டாகவே இப்படி சேர்த்துக்கிறோண்ணே.
நல்லா மொச்சை வெந்து வர அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. மூடிக்கிறாங்க. கண்டிப்பாக 2 விசில் கொடுங்க. நல்லா ஒரு ஊற வைக்கிற மொச்சையாக இருந்தால் 2 விசில் தாராளமாக கொடுத்ததாகணும். மாஸ்டர் சொல்ல மாதிரி ஃப்ரெஷ்ஷான மொச்சையாக இருந்தால் அப்படியே நம்ம பிரித்து அப்படியே யூஸ் பண்ணலாம் டேரெக்டாக. மொச்சை பீட்ரூட் காரக்கறிக்கு வந்து ஒரு 180 ml 120 ml. எவ்வளோ நம்ம பீட்ரூட் எடுக்கணும் அது சொன்னாதான் அடுத்தடுத்து பொருட்கள் தெரியும். நம்ம வந்து ஒரு 6 பேர்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பீட்ரூட். தும்பி சொன்ன ml 180 ml. கடலை எண்ணெய் ஒரு 120 ml நல்ல மிதமான சூட்டில் சேர்த்துங்க. எண்ணெய் மிதமான சூட்டில் ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 4 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துங்க, ஒரு கொத்து கருவேப்பிலை. மிதமான சூட்டில் சேர்த்துங்க, அப்போ தான் காரல் எடுக்காது. ஒரு 100 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் வெட்டி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் போட்ட உடனே நீங்கள் பீட்ரூட் சேர்த்துக்கோங்க. இந்த பீட்ரூட்டும் இந்த வெங்காயம் சேர்ந்து வதங்கும் போது இந்த எண்ணெய் ஃபுல்லாகவே இந்த பீட்ரூட்டுடைய மனமும் சுவையும் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பீட்ரூட்டுடைய மொத்த சத்துக்களும் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம இந்த மாதிரி டேரெக்டாக சேர்க்கறதால வதங்கி வர்றதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும் இந்த எண்ணெயிலே. பார்த்தீங்களா, இந்த வெங்காயம் வண்ணம் மாறிடுச்சு. எண்ணெய் ஃபுல்லாகவே பீட்ரூட்டோட வண்ணத்தில் மாறி வருது. பீட்ரூட் இந்த மாதிரி வந்து எண்ணெயில் நல்லா வதங்க பீட்ரூட்டில் இருக்கிற ஜூஸ், அதுக்கு நமக்கு முக்கியமான தேவை இந்த நியூட்ரிஷனல் லிக்விட்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அதோட முழு சத்தை இப்போ அழகாக இந்த வேக்காட்டில் இறக்கி வந்துகிட்டே இருக்குது. இன்னும் நம்ம வதக்க என்னென்னா இது நீராவியாக ஆகும். ஸோ அது முடிக்க நல்லா வதக்கிட்டு அடுத்தடுத்த மசாலா பொருளை சேர்ப்போம். நம்ம பீட்ரூட் வந்து இப்போ 50% வெந்து வந்துருச்சு. எப்படி சொல்கிறீங்க? ஆமாங்க, பார்த்தாலே வண்ணம் பார்த்தாலே ஃபுல்லாக வெங்காயம் ஃபுல்லாகவே அந்த வண்ணம் ஃபுல்லாகவே வெங்காயம் இழுத்துருச்சு. ப்ளஸ் ஆயில் நம்ம போட்ட எண்ணெய் அந்த ஃபுல்லாகவே வண்ணமாக மாறிடுச்சு. இது வந்து நம்மளுக்கு 50% கன்ஃபார்மாக 50% வெந்து வந்துச்சு. இன்னொரு 50% வேகிறதுக்காக நம்ம இப்போ வந்து கல்லுப்பு சேர்த்து தேவையான அளவு கல்லுப்பு. மொச்சை நல்லா வெந்து வந்துருச்சுங்க. ஒரு 30 கிராம் அளவுக்கு பூண்டு அரவை, 50 கிராம் அளவுக்கு இஞ்சி அரவை. அடுத்து ஒரு 3 தக்காளி வெட்டி சேர்த்துக்கோங்க. 3ன்னா எவ்வளோ கிராம்? வெங்காயத்தை மட்டும் 100 கிராம்னு சொன்னாங்கண்ணே. 3க்கு வரும், 2க்கு வரும், 1க்கு 100 கிராம் வரும். தக்காளி 100 கிராம் அளவுக்கு தக்காளி. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி, ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி. நம்ம போட்ட மசாலா எல்லாம் பச்சை வாடை போகணும். அதுக்காக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மசாலா நம்ம போட்ட அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி நல்ல பதம் வரணும். இந்த நேரத்தில் ஒரு 100 கிராம் அளவுக்கு மொச்சைங்க, அதாவது காஞ்ச மொச்சையாக தான் 100 கிராம், பச்சை மொச்சையாக தான் 300 கிராம் எடுத்து உரிச்சுக்கணும். ஒரு வித்தியாசமான காம்பினேஷனில் இன்னைக்கு ஒரு மசாலா கறி. தேங்காய் பூ. பொதுவாகவே நம்ம இந்த மாதிரி காரக்கறியெல்லாம் சேர்க்கும் போது தேங்காய் பூ சேர்க்க மாட்டோம். ஆனால் இந்த பீட்ரூட்டுக்காகவே நம்ம தேங்காய் பூ சேர்க்கணுங்க. இது சேர்த்து நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் பூ. அப்படியே இந்த தேங்காய் பூவை எல்லா கலவையோடு சேர்த்து அப்படியே சேர்த்துக்கணும்.
அங்கங்கே இந்த தேங்காய் மாட்டும் போது சுவை சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு பீட்ரூட் வந்து வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்தோம். இப்போ இந்த மசாலாவில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. இந்த நேரத்தில் பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க, நாங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பார்க்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா வண்ணம் எல்லாம் மொச்சை கூட அந்த பீட்ரூட் வண்ணத்தை வந்து இழுத்துருச்சு. இந்த நேரத்தில் வந்து கடைசியாக பதப்படுத்திய வெந்தய தலை இதை வந்து நம்ம சேர்த்து முடிச்சுக்க போகிறோங்க. நீங்கள் கொத்தமல்லிக்கு பதில் கஸ்தூரி மேத்தி சேர்த்து பாருங்கள், ஒரு நல்ல ஒரு மனம் கொடுக்கும், சுவையும் உங்களுக்கு அட்டகாசமாக மாற்றிக்கலாம். அதனால தான் இந்த காரக்கறிக்கு நாங்கள் கஸ்தூரி மேத்தி சேர்த்துருக்கோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். மாஸ்டர் வந்து விடிய என்ன சேர்க்கலாம்னு யோசிச்சாருங்க. மக்கள் வந்து எப்போதும் சாப்பிட்ற மாதிரி உணவு வந்து இல்லாமல் வித்தியாசமான உணவுகள் வந்து சாப்பிட்ணும். நம்ம வழக்கம் போல் மல்லித்தலை போட்டோம்னா நம்ம நார்மலாக சாப்பிட்ற மாதிரி தான் ஃபீல் இருக்கும். ஆனால் இந்த கஸ்தூரி மேத்தி போடும்போது அதோட மனமும் சரி சுவையும் சரி அப்படியே சூப்பராக எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். மசாலா ஃபுல்லாக அந்த பீட்ரூட்டு மத்தியோட கலந்து வந்துச்சு பாருங்க. ரொம்ப சாம்பார் இருக்குங்க. முருங்கைக்காய் இல்லாத சீசனில் கூட முருங்கைக்காய் வாங்கிக்கிறோம். ஆமாங்க, முருங்கைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய், முள்ளங்கி தோட்டத்தில் விளைஞ்ச முருங்கைக்காய். சாம்பார் தயாராகிட்டே இருக்கா? ஆமாங்க. பருப்பு ரசம். ரசம் அப்படியே நுர தள்ளி வருதுங்க. இந்த நேரத்தில் கூடுதல் மணத்துக்கு மல்லியை சேர்த்துக்கிறோம். கொதிக்க விடாமல் அப்படியே சேர்த்துக்கிறோம். ஆமாங்க, கொதிச்சா கசப்பு ஏற்படும். இப்படி இந்த சைடு சாம்பார் நல்லா கொதி வந்துடுது. கூடுதல் மணத்துக்கு நல்ல மல்லி, இது கூட நெய் சேர்த்துக்கிறேங்க. ஆவி பறக்க பொலன்னு மல்லிகைப்பூ மாதிரி சாப்பாடை வடிச்சிட்டேன்னா விறகடுப்புலேயே நம்ம சமைச்சது. ஆமாண்ணே. கோஸ்ட் ஹோட்டல் தயாராக எப்படி தராம தயாராகிருச்சா? கீரை மசால் வடை விறகடுப்புலேயே டுடே ஸ்பெஷல். கீரை வாசனை பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கு ஐயா. இன்றைக்கி ஸ்பெஷல் நம்மளோட ரவை பாயாசம். அதுக்கு எக்ஸ்ட்ரா சுவைக்கு மில்க் மேடு சேர்த்துக்கிறோங்க. நம்ம மணத்தக்காளி வத்தல் குழம்பு சும்மா தயாராக இருக்கு. நம்ம மல்லியை சேர்த்து அப்படியே இறக்கிக்கிறோம். இந்த மாதிரி திக்காக இருக்கணும் வத்தல் குழம்புனால. நம்மளுடைய மொச்சை பீட்ரூட் காரக்கறி தயாராகிடுச்சுங்க. சொச்சு பார்க்க போகிறோம். சாம்பார் ரசம் ஏகப்பட்ட ஐட்டம் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் வெறும் சோறோடு வந்துருக்கீங்க. இல்லைங்க, நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னோம் பார்த்தீங்களா, வெறும் இந்த காரக்கறி இருந்தாலே ஒரு தட்டு சோறு சாப்பிட்லான்ட்டு. அது எப்படின்னு காட்டு போகிறோம். உனக்கு எத்தனை மொழி தெரியும் தம்பி? 8 மொழிலேயே இந்த போதுன்ற வார்த்தை மட்டும் உனக்கு தெரியாதுல்ல? வார்த்தை மட்டும் உனக்கு தெரியாது. மசாலா மனமே பார்த்தாலே தெரியுதா சூப்பராக இருக்குண்ணே. சூப்பராக இருக்குங்க. அந்த சிறு இனிப்பு, அந்த பீட்ரூட்டோட இனிப்பு தான் ஹைலைட்டே இல்லை. அந்த நேச்சுரலான வண்ணத்தோட அவ்வளோ சூப்பராக இருக்குது. சொன்ன மாதிரி அந்த கார சுவை சாப்பாட்டுக்கு அட்டகாசமாக இருக்குது. தொட்டுக்கே தேவையில்ல, இதை வச்சே நம்ம பிரச்சனை சாப்பிடலாம். இன்னும் சொல்ல போனால் ஒரு வாய் சாப்பிடும்போது அந்த தேங்காய் அங்கங்கே தட்டுப்படுறதும் நல்ல வித்தியாசமாக இருக்குங்க. காரக்கறி மொத்தமாகவே இந்த பீட்ரூட்டுடைய மனமும் சுவையும் குணமும் அப்படியே இறங்கியிருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். ஏன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் பீட்ரூட்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. வாயில் தட்டு போடுறது அந்த தேங்காய்னு சொன்னாங்க இல்லையம்மா, அது இல்லைங்க, மொச்சை. ஆமாண்ணே, மொச்சை வாயில் தட்டு போடுறது மாவு மாதிரி அப்படி ஒரு ஃபீல் இருக்குது. ஏப்ரல் மாதம் வந்து நம்ம செந்தால் சகோதரி வந்து இங்கே நம்ம கனவு தோட்டத்துக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்தாங்கன்னா அசைவம் விருப்பப்பட்டாங்கன்னா அவங்க கேட்குற எல்லா விருந்துமே செஞ்சு கொடுக்க போகிறோம். சைவம் விருப்பப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு கிடைச்சா இதே பீட்ரூட் மொச்சை காரக்கறியை செஞ்சு கண்டிப்பாக கொடுக்க போகிறோம். அதுவும் நம்ம அந்த வேக்காடு இல்லாமல் டைரெக்டாக பீட்ரூட்டை இந்த மாதிரி இறக்கி மொத்த அதில் இருக்கிற சத்தையும் நம்ம வந்து எடுத்துப்போம். சாப்பாடோட மட்டும் இல்லாமல் தனியாக தொட்டுக்க மாதிரியோ நான் சொன்ன சப்பாத்தி எது கூட வச்சு சாப்பிட்டாலும் நமக்கு முழு ஆரோக்கியம் மொச்சையிலையும் இருக்குது, ப்ளஸ் இந்த பீட்ரூட்லேயும் இருக்குது. தெய்வத்திரு அன்பழகன் அவங்களுடைய திதிக்காக தட்டப்புடலான விருந்தை தயார் பண்ணியிருக்கோம். இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உணவு யாருக்கு தேவைப்படுற கஷ்டப்படுற மக்களை பார்த்து தேடி கொண்டு போய் கொடுக்க போகிறோம். போகலாமா? ரசமா? பருப்பு ரசம் இன்னைக்கு ஸ்பெஷல். பார்சல் பண்ணுறோமா? கேபேஜ் பொரியல்.
ஏன்னா சாம்பார் கட்டிட்டீங்க போல. சாம்பார்லாம் கட்டி முடிச்சு கல்யாண வீட்டு வத்த குழம்பு, மணத்தக்காளி வத்தல் குழம்பு, மணத்தக்காளி வத்தல் குழம்பு வாசல் போட்டுக்கிட்டே இருக்காங்க. வத்தல் போயிட்டே இருக்கும். வட்டி சோறு எப்படி அப்படியே வாழை இலையில மடிச்சு. வாசல் தயார், வாகனமும் தயார். கிளம்பலாங்களா? என்னென்ன வச்சுன்னு பார்க்கணும்ல. இன்றைய விருந்து தயார். மக்களுக்கு பார்சல் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு வடி சாதம், வட்டி சோறு, கதம்ப சாம்பார், ஓகேங்க, வத்த குழம்பு, நம்மளுடைய தக்காளி பருப்பு ரசம், ஓகே, இன்றைக்கி பண்ண நம்மளுடைய ரவை பாயாசம், ஓகே, கோஸ் பொரியல், கோஸ் பொரியல், கீரை மசால் வடை, கீரை மசால் வடை, நம்மளுடைய மொச்சை பீட்ரூட் கறி, இதோடு சேர்த்து ஒரு தண்ணீர் பாட்டில். நீங்கள் தெய்வத்திரு அன்பழகன் அவங்களோட திதிக்காக அவங்க குடும்பத்தார் சிங்கப்பூர்லேருந்து உணவு கொடுத்துருக்காங்க. சாப்பிடுங்க. வடை பாயசத்தோட இது சாப்பாடு. நீங்கள் வரைஞ்சதா இது? சரிங்க, சாப்பிடுங்க. வடை பாயசத்தோட சாப்பாடு கொடுத்துருக்காங்க. தெய்வத்திரு அன்பழகன் அவங்களுடைய திதிக்காக குடும்பத்தார் உணவு கொடுத்துருக்காங்க. சாப்பிடுங்க. தெய்வத்திரு அன்பழகன் அவங்களோட திதிக்காக அவங்க குடும்பத்தார் உணவு கொடுத்துருக்காங்க. வடை பாயசத்தோட சாப்பாடு சாப்பிடுங்க. ஐயா, தெய்வத்திரு அன்பழகன் அவங்களோட திதிக்காக அவங்க குடும்பத்தார் வந்து சிங்கப்பூர்லேருந்து வடை பாயசத்தோட சாப்பாடு கொடுத்துருக்காங்க. குடும்பம் வாழையடி வாழையாக மேலும் மேலும் வளர்ந்து சீரும் சிறப்பும் செல்வங்களை பெற்று அவர்கள் பேரும் புகழும் வாங்கி குடும்பத்தார் அனைவரும் பெருவீதம் அடைந்து அவர்களும் அவர் குடும்பத்தார் அனைவரும் நோய்படியில்லாமல் தீர்க்க ஐசார்க்க என்னை கருத்த பிரம்மனை வென்றாடி வேண்டியிருக்கிறார். தெய்வத்திரு அன்பழகன் அவங்களோட திதிக்காக கொடுத்துருக்காங்க குடும்பத்தார் சிங்கப்பூர்லேருந்து வடை பாயசத்தோட சாப்பாடு சாப்பிடுங்க. அவர் ஆத்மா சாந்தி அடைந்து. தெய்வத்திரு அன்பழகன் அவங்களோட திதிக்காக குடும்பத்தில் வடை பாயசத்தோட சாப்பாடு கொடுத்துருக்காங்க சிங்கப்பூர்லேருந்து. சிங்கப்பூர்லேருந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்க. சாப்பிடுங்க. சைவ விருந்து வச்சுருக்காங்க. வடை பாயசத்தோடு இருக்குது. சாப்பிடுங்க. தெய்வத்திரு அன்பழகன் அவங்களோட திதிக்காக குடும்பத்தில் வடை பாயசத்தோட சாப்பாடு கொடுத்துருக்காங்க சிங்கப்பூர்லேருந்து. நல்லா இருக்கணும் குடும்பம், நல்லா இருக்கணும். சாப்பிடுங்க. வடை பாயசத்தோட சாப்பாடு இருக்குது. நல்லா இருக்கணும் குடும்பம், நல்லா இருக்கும். செல்வாக்கா இருக்கும், செல்வாக்கா இருக்கணும். அவங்க திதிக்காக கொடுத்துருக்காங்க. அன்பழகன் சொல்லி அவரோட திதிக்காக நல்லதே நடக்கும். செல்வாக்கா இருக்கணும். தெய்வத்திரு அன்பழகன் அவங்களுடைய திதிக்காக அவங்க குடும்பத்தார் வடை பாயசத்தோட சாப்பாடு கொடுத்தா சிங்கப்பூர்லேருந்து. அன்பழகன் பிடித்த பெயர் என்னும் 16 நோய் நொடி இல்லாத ஒரு குடும்பம். அவங்களுக்கு கொடுத்த ஆயுசு அந்த பிள்ளைகளும் அவங்க குடும்பத்துக்கு கிடைச்சி பிள்ளையார் பட்டியில் கொடுத்த அன்னதானம் அவங்க பேரும் புகழோட குடும்பம் வாழ்வாங்க. இறந்தவரோட ஆசீர்வாதம் அவங்க குடும்பத்துக்கே கிடைக்கும். அந்த அன்பு அழகன் கொடுத்த அன்னதானம் 1000 பேருக்கு கொடுத்தது போல அவர் குடும்பம் நல்லா இருந்து பால் பொங்கி அன்னதான தர்மம் என்னைக்கு குறையில்லாம அவர் என்னைக்கு ஒரு காவலா இருந்து என்னைக்கு அவருக்கு துணையா இருக்கணும்னு நாங்க எல்லாரும் வாழ்த்துறோம். ஐயா, சைவ விருந்து இருக்கு. சாப்பிடுங்க. வடை பாயசத்தோட இருக்கு. சாப்பிடுங்க. ரொம்ப நன்றி ஐயா. சாப்பிடுங்க. ஐயா, அன்பழகன் அவங்களோட திதிக்காக குடும்பத்தில் வடை பாயசத்தோட சாப்பாடு கொடுத்துருக்காங்க. நல்லா இருப்பாங்க. குடும்பத்தார் நல்லா இருக்கணும். அவர் ஆத்மா என்றென்றும் நிறையான சொல்லோடு அவங்க ஆத்மா சாந்தி அடைஞ்சி அவங்க என்னைக்கும் அவங்க குடும்பத்துக்கு ஒரு காவலாக இருந்து தெய்வமாக என்னைக்கும் பேருங்களோட குடும்பம் வாழணும். என்னைக்கும் அவங்க குடும்பம் கொடுத்தத குடும்பம் அமைதியாகி இன்னைக்கு தெய்வ சக்தியோடு என்னைக்கு இந்த பிள்ளையார் வீட்டு விநாயகர் அவங்களுக்கு துணை இருந்து இது கூட இன்னைக்கு நிறைஞ்ச ஆயத்தமா வாழலாம். தெய்வத்திரு அன்பழகன் அவங்களோட திதிக்காக அவங்க குடும்பத்தார் வடை பாயசத்தோட சாப்பாடு கொடுத்துருக்காங்க சிங்கப்பூர்லேருந்து. தெய்வத்திரு அன்பழகன் அவங்களுடைய திதிக்காக குடும்பத்தார் வடை பாயசத்தோட சாப்பாடு கொடுத்துருக்காங்க சிங்கப்பூர்லேருந்து. நல்லபடியாக குடும்பம் நல்லா இருக்கணும். எந்த நோய் நொடி இல்லாமல் வடை பாயசத்தோட இருக்க. சாப்பிடுங்க. அன்பழகன் குடும்பத்தால் குறிக்கப்பட்ட அன்னதானம் இன்னும் மென்மேலும் மென்மதியாக மறைந்தவருக்கு சாமியாக வந்து இன்னும் கூடுதலான ஒரு அன்னதானம் கொடுக்க அரகர மகாடி. செல்வாக்கா இருக்குன்னு குறை இருக்காம நல்லா இருக்குன்னு சாப்பாடு கொடுத்தாலும் நல்லா இருக்கு. நன்றி நன்றி சாமி, நன்றி. வடை பாயச சாப்பாடு இருக்க. சாப்பிடுங்க. இது தெய்வத்திரு அன்பழகன் அவங்களுடைய திதிக்காக கொடுத்துருக்காங்க. வடை பாயச சாப்பாடு இருக்குது. சாப்பிடுங்க. நாங்கள் இல்லை சாப்பாடு இருக்கு. வடை பாயசத்தோட சாப்பாடு இருக்குது. சாப்பிடுங்க. சைவ விருந்து இருக்கு. சிங்கப்பூர்லேருந்து கொடுத்துருக்காங்க. நன்றிப்பா. நன்றி நன்றி நன்றி. ஐயா, தெய்வத்திரு அன்பழகன் அவங்களோட திதிக்காக குடும்பத்தார் வந்து உணவு கொடுத்துருக்காங்க. வடை பாயசத்தோடு இருக்குது. சாப்பிடுங்க. ஐயா, தெய்வத்திரு அன்பழகன் அவங்களுடைய திதிக்காக அவங்க குடும்பத்தார் வந்து வடை பாயசத்தோட விருந்து கொடுத்துருக்காங்க சிங்கப்பூர்லேருந்து. சரிங்க, ரொம்ப நல்லா இருக்கட்டும். சாப்பிடுங்க.
பாட்டி வடை பாயத்தோட சாப்பாடு இருக்கு. தெய்வ திரு அன்பழகன் அவங்களுடைய திதிக்காக கொடுத்துருக்காங்க, சாப்பிடுங்க. ஐயா தெய்வ திரு அன்பழகன் அவங்களுடைய திதிக்காக அவங்க குடும்பத்தார் உணவு கொடுத்துருக்காங்க. தம்பி இது வடை பாயத்தோட சாப்பாடு இருக்குது, அவங்க சிங்கப்பூர்லேருந்து உணவு கொடுத்துருக்காங்க. சாப்பிடுங்க. பாட்டிமா, தெய்வ திரு அன்பழகன் முதல் திதிக்காக அவங்க குடும்பத்தார் சிங்கப்பூர்லேருந்து வடை பாயத்தோட சாப்பாடு கொடுத்துருக்காங்க. அன்பழகன் அவங்களுடைய திதிக்காக அவங்க குடும்பத்தார் சிங்கப்பூர்லேருந்து உங்களுக்கு வடை பாயசோட சாப்பாடு கொடுத்துருக்காங்க. பார்த்துருப்பீங்க மாஸ்டரோட கண்ணு அப்படியே உள்ளே போயிருக்குன்னு. ஏன்னா 4 மணிலேருந்து பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டாருன்னு ஒரு ஐட்டமும் நம்ம பின்னாடி இருந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம், அவர் செஞ்சுக்கிட்டே இருந்தார். அப்போ நீ எந்திரிச்சேன்னு சொல்லாமல் சொல்கிறேன். நிறைய பேர் நினச்சிக்கிறீங்க நாங்கள் நாளைக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா அதோட வேலையை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடியிலேருந்து நாங்கள் ஆரம்பிப்போம். அதே போல் தான் இன்றைக்கும் சிறப்பான முறையில் மதிய விருந்து கொண்டு போயிட்டு இன்றைக்கி கஷ்டப்படுற ஒருவேளை உணவுக்கு கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களை கொண்டு போய் தேடி கொடுத்தோம். அது மட்டும் இல்லைங்க, எப்படி ஒரு மொச்சையும் பீட்ரூட்டும் வச்சு ஒரு காரக்கறி செய்கிறதுன்னு உங்கள்கிட்ட காட்டியிருப்போம். இவ்வளோ தடபுடலான விருந்து எதுக்காக கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா, தெய்வத்திரு ஐயா அன்பழகன் அவங்களுடைய திதிக்காக அவருடைய அன்பை என்றும் மறவாத குடும்பத்தார், ஸ்டெல்லா மேரி குடும்பத்தார், செல்வகுமாரி குடும்பத்தார், வனஜா குடும்பத்தார் மற்றும் சகோதரி செந்தாமரை அவர்கள் இவங்க வந்து சிங்கப்பூர்லேருந்து விருந்து கொடுக்க சொன்னாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே தடபுடலான வடை பாயாசம் விருந்து கொண்டு போய் கொடுத்துருக்கோம். ஐயா இன்றைக்கி நம்ம கூட இல்லாட்டினாலும் இன்றைக்கி ஒரு 90 பேருக்கு பசியாற்றிருக்காங்க. ஐயாவோட ஆசீர்வாதமும் இன்றைக்கி பசியாரின ஏழை எளிய மக்களின் ஆசீர்வாதமும் அந்த குடும்பத்துக்கு என்றைக்கும் நீடித்து நிலைச்சு நிற்கும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்றைக்கி பசியாரின ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த மாதிரி உதவி மட்டும் இல்லைங்க, நீங்கள் எந்த மாதிரி உதவி செய்யணும்னு நினச்சாலும், உதாரணத்துக்கு நீங்கள் உங்களால் பணம் காசு கொடுத்து உதவி பண்ண முடியலனா கூட உழைப்பை கொடுத்து உதவி பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கூட இருந்து காய்கறி வெட்டுறதோ, சமைக்கிறதோ, பார்சல் போடுறதோ, இல்லை கொண்டு போய் ஏழை எளிய மக்கள் கொண்டு போய் கொடுக்குறதோ, இந்த மாதிரி உதவி கூட நீங்கள் செய்யலாம். நீங்கள் எந்த உதவி செய்யணும்னு நினச்சாலும் கீழே வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கட்டுறது கையில் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்லேயும் பேஜ் இருக்குது, அந்த பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது, பேஜ் நேம் கட்டுறது கேள்வி பாண்டி. இந்த பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.